கடம்பா கார்த்திகையா தமிழீன போற்றும் தமிழ் பெரும் கடவுளே அடியேனின் பணிவான வணக்கம் முருகா. வருக வருக. கழகத்தின் பிறப்பிடமே வருக, கானத்தின் இருப்பிடமே வருக. வீணையும் இசையும் விலங்கின குரலும் தேனின் மணிய வாய் சேதல் ஒளிபடந்து ஊனியும் உயிரையும் இருக்கும் நினைத்தவர்கள் உலகம் என்று பொதுநலத்துக்காக தன்னை ஏற்படுத்த கலைவாணி பெறுவர்களுக்கு காரணிச்சில் இருவருக்கு தங்கள் வருகையால் நாடு மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்திருக்கிறது. தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று அறிவிக்கும் முன்பதாக கானம் பாடிய தங்களுக்கு அடியேனும் கானத்தாலே வரவேற்க வேண்டும் நினைத்தோடு இந்த சிறியவனின் எளிய வரவேற்பது பெரியோர் மனமொழி கேட்டுக்கொண்டு வரவேற்பதோ. நாரதரி, தாங்கள் வருகின்ற வழியில் ஏதேனும் சிறப்பு செய்திருந்த அடியவனுக்கு எடுத்த கூறுகள் பார்க்கலாம். முருகா, 3 லோகமும் சென்று மும்மூர்த்தியுமே கண்டு கந்த பெருமானை காணலாம், கந்த பெருமானின் ஆசியை பெறலாம் என்ற ஆவலோடு வரும்பொழுது கந்த பெருமானுக்கென்றே மிகச்சிறப்பான உலகத்திலே தங்களுக்கென்றே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கனி ஒன்றை தங்களுக்காக கண்டு வந்திருக்கிறேன் முருகா. கனியா? கனியே தான். கனியை கண்டு வந்திருக்கிறீங்களா? கொண்டு வந்திருக்கிறேன். கொண்டு வந்திருக்கிறீங்களா? கண்டு வந்த செய்தியை தங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். கண்டு வந்த செய்தி ஆக கனியை கொண்டு வரவில்லை. கனி என்ற முகத்தில் ஒரு மிரட்சி தெரிய காரணம் என்னன்னா சற்று தயக்கமாக இருக்குது, சற்று பயமாக இருக்குது. தயக்கத்திற்கோ பயத்திற்கோ என்ன முருகா சம்பந்தம்? காரணம் என்ன அப்படின்னா, அன்று சிறு பாலகனாக ஒரு கனி கொண்டு வந்து பாத்தீங்களா? யார் இடத்துல கொடுத்தீங்க? தந்தையிட கொடுத்தீங்க. என்ன நிபந்தனை வைத்தார்கள்? இந்த உலகை யார் முதன் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு கனி அப்படி முன் வச்சாங்க. அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் என் தாய் தந்தை பிரிந்து, என்னுடைய சகோதரி பிரிந்து, சுற்றத்தாரை பிரிந்து, பட்டை இருந்து கொட்டை இருந்து பழனிமலையிலே கோவணத்தோடு ஆண்டி ஆனேன். இன்றைக்கு கனியை கண்டு வந்திருக்கிறேன் என்று தெரிவிக்கின்றீர்கள். இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் முருகா. சின்ன வித்தியாசம். கொண்டு வந்த கனியினால அந்த கோவண துணியாத்து மிஞ்சுது. என்னைக்கு கோவணத்தை கண்டு வந்த கனியில அந்த கோவணத்தை அவுத்து தூர எரியலாம் இருக்கேன். நாரதரே, என்ன சொல்றீங்க? ஆனா யாருக்கு எந்த பாதிப்பும் வர போறது இல்லை. அதனால அது இதுக்கு சும்மா அங்கே இருந்துகிட்டு அதனால அதை அவுத்து எரிஞ்சிட்டு இது போல பட்டு பீதாமன சுற்றக்கூடிய அளவிற்கு சிறப்பான கனி. அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா முருகா. உடல் நடுக்கமாக இருச்சு எனக்கு. கோவணத்தை அவுக்க வேண்டும் என்று சொன்ன சிறப்பு மென்மேலும் சிறப்பு கொடுக்க போறேன். அப்படியா? அப்புறம் இப்படி கனுடைய பெருமை எடுத்து கூறுகள் பார்க்கலாம். கனியின் மகத்துவத்தை சிறப்புகளை கூறி கேளுங்கள் முருகா. காட்டிலும் சிறப்பான ஒரு கனி இந்த உலகத்தில் உள்ளது என்றால் அது நான் கண்டு வந்த இந்த கனிதான் முருகா. அவ்வளவு சிறப்பான கனியே ஸ்லாகி தெரிவிப்பதை கேட்கலாமா? ஸ்லாகியம் என்ன முனியே சுவை தரும் தேர்கனியே முருகா முருகா. சுவை தரும் தேர்கனியே முருகா. நோக்கும் பொழுதே அதை நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தேர்கனியே கனியே கனியே. நாரதரே, கண்ணால் பார்க்கும்போது கண்ணுக்கு அழகு தெரிகிறது, காதால் கேட்கும்போது செவிக்கு ஓசை கேட்கிறது, நாசியால் நுகரும்போது நறுமணம் தெரிகிறது, தொட்டால் வையின்ற உடலுக்கு உணர்கிறது, சுவைத்தால் நாவிற்கு சுவை தெரிகிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு தனித்திறமை கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு கனினால் இந்த ஐம்புலனுக்கு எப்படி நான் சுவை தர முடியும்? நீங்க சொல்றது எல்லாமே இந்த பூலோகத்துல சாதாரண ஒரு கனியை பத்தியே எடுத்துக்காட்டா சொல்றீங்க. உண்மைதான். ஆனா இந்த கனி அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கந்தப்புறம் உங்களுக்காக பார்த்து வரேன்னா இதை சாதாரண கனியை நீங்க நினைக்கலாமா?
சாதாரண கனி அல்லவா? மிகச் சிறப்பான கனி. இந்த கனியை நோக்கினாலே அப்படியா? புலன்கள் ஐந்திற்குமே அற்புதமான சுவையை கொடுக்கும். அவ்வளவு சிறப்பான கனிக்கு பச்சில் என்று விட்டு வைத்திருக்குமா? பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வீர், பச்சித்திடாதோ சொல்வீர், பச்சித்திடாதோ சொல்வீர். பச்சிகள் கண்டால் பறந்தோடும் பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையா பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகைய பச்சை உடனே செல்வி. நாரதரி, இது மேலும் ஒரு விந்தியாக இருக்கிறது. பறவைகள் அதிகமாக விரும்பி உண்ணக்கூடியது எது அப்படின்னா அது கனி மட்டும்தான். ஆமா, கனிகளையே உண்டு உயிர் வாழக்கூடியது தானே பறவை இனங்கள். பறவை இனங்கள். அப்பேற்பட்ட இந்த கனியை கண்டவுடன் பச்சைகள்லாம் பறந்து போகுது அப்படின்னா ஒருவேளை துருநாற்றமா இருக்குமோ? இல்ல பச்சைகள்லாம் பறந்து போகுது அப்படின்னா அது அருவருப்பாவோ இல்ல அகோரமாவோ நீங்க சொன்ன மாதிரி விகாரமாவோ அப்படிதான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லவே இல்ல. அப்படியா? மழை பொழிகின்ற பொழுது சரி, எல்லா பறவையுமே இந்த பறக்கிறது ரொம்ப நானும் 10 மணில பாக்குறேன். அந்த பறவை பறந்துகிட்டே இருக்கு. ஒரே இடத்துல இருந்து பறக்கிறது எவ்வளவு ஒரு விஷயம் பாத்தீங்களா? ரொம்ப பெரிய விஷயம் தானே. அதே மாதிரி ஒரு பறவை எந்த ஒரு இறகை விரிக்காமலேயே அந்த சிறகு அடிக்காமலே அதே இடத்துல நிக்கும். அப்படியா? ஆமா. அப்படி ஒரு பறவை இருக்கா? கழுகு அது இருக்குல்ல? ஆமா ஆமா. இவ்வளவு நேரம்னா சிறகு அடிக்காமல் அப்படியே போகக்கூடிய தன்மை உண்டு. ஆமா உண்டு. எல்லா பறவையுமே மழை பெய்தால் நனைகின்ற பொழுது கழுகு மட்டும் நனையாதான். அப்படியா? ஏன்னா அது இறக்கையில ஒரு விதமான அந்த நீர்த்துளியை கிரகித்துக் கொள்ளாத ஒரு தன்மை உண்டு. அப்படியா? அப்படி இல்லங்க. அப்படி இல்ல நான் சொல்றேன். அதை வேற நீங்க அப்படியா நினைக்கிறீங்க? அப்படியான்னு கேக்குறேன். மேக கூட்டங்களுக்கு மேலேயே அது பறக்குமா? உயரே செல்லக்கூடிய தன்மை. மழையை பொழியக்கூடிய மேக கூட்டத்துக்கு மேலேயே அது பறந்தா நனைய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாதுல்ல. அது மாதிரிதான் இந்த கனி. அப்படிப்பட்ட சாதாரண பறவை இனங்களுக்கெல்லாம் எட்டாத உயரத்தில் உள்ளது. எட்டாத உயரத்தில் உள்ள கனியை எப்படி நாரடி படிக்க முடியும்? தாங்க நினைத்தால் முடியும். அப்படியா? எட்டாத கொம்பினில் எப்படி கொய்திடலாம்? எட்டாத கொம்பினில் இருக்கும் மக்கணியை எப்படி கொய்திடலாம், கொய்திடலாம், கொய்திடலாம். எட்டும் படிக்கீரு கொம்புண்டு அதை பற்றி முருகா கொம்புண்டு அதை பற்றி எட்டும் படிக்கீரு கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம், பறித்திடலாம், பறித்திடலாம். நாரதரி, படிக்கு இரு கொம்புகள் உண்டு, அது ஏறி படித்திடலாம் அப்படி சொல்லியிருக்கீங்க. அந்த 2 கொம்பு இருக்குன்னா அப்ப இது கனியாக இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கண்டது கனியே அல்ல. பிறகு கன்னி. கன்னி யாரவள்? பெண். யாரவள்? சுந்தரவல்லி. வள்ளியா? ஏங்க பெண்ணுனோடனே மலர்ந்த அந்த மலர் வள்ளினோடனே அப்படி சுருங்கிருச்சே ஏன்? காரணம் இது பழசு தானங்க. ஆதியில கொடுத்த வாக்கு தானே. ஏன் முருகா இதையே நீங்க பழசினா சரி. அன்னைக்கெல்லாம் ஒரு 80 வயசுல ஒரு அம்மா வந்தாங்களே அவங்கள புதுசும்பியலா? அப்படி சொல்ல முடியாது. இதுவே புதுசு தாங்க. இதுவும் புதிதா? சுந்தரவல்லியாக இருக்கும் பொழுதுதான் அது பழமை. சரி, முற்பிறப்பு. சரி உண்மை. இப்ப வெறும் வள்ளியாக வளர்ந்து வர்றா இல்லையா? ஆமா. இளையவ சின்னவ. சின்னவ அவளைத்தான் பார்த்து வந்தீங்களா? சின்னவள் சிறியவள் அவளை தான் எங்களுக்காக பார்த்து வந்திருக்கிறேன். அவளை சென்று அடியின் மனமுடிக்க வேண்டும். ஆமா முருகா. எப்படி செல்ல வேண்டும்? இப்படியே போனீங்கன்னா அவ பயந்துருவா. ஏங்க ரொம்ப மோசமா தான் இருக்கு. அத சொல்லுங்க. அப்படி கேட்கல. அவ்வளவு விகாரமா இருக்கான்னு கேட்கறாப்ல. ரொம்ப விகாரமா இருக்கான்னு கேட்கிறேன். பழனி மலையிலே எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு ராஜகோலத்துல எப்படி அலங்காரம் பண்ணுவாங்களோ சரி அப்படி நிக்கிறீங்க. அது மட்டும் தான் நிக்குது. வேற எது நிக்கிறேன்? வேற எது நிக்க மாட்டேங்குது. இதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய மனசு வேணும் முருகா. சரி என்ன சொல்ல வரேன்? இல்ல அப்படி இல்ல. கந்த பெருமான் அதுக்காக மட்டும் தான் நிக்கிறாரு. அதற்காக மட்டும் தான் நிக்கிறாரு. பக்தர்களுக்காக ஓடி ஓடி போறாருல அத சொல்றாப்ல. முருகா இப்படியே போனீங்கன்னா குலக்கடவுளே வந்து விட்டாரு அப்படின்னு அவ உடனே காலில் விழுந்துருவா. எங்க போன உடனே வேலை முடிஞ்ச சந்தோஷம் தானே. ஐய
அசிங்கப்பட்டுருவேன். அசிங்கம் அசிங்கம் எதுக்குங்க அசிங்கப்பட போறோம்? ஒரு முக்கியமான வேலைக்கு போறோம். போனோம்னா வேலை முடியக்கூடாது. என்ன சொல்றீங்க? சிறிது நேரம் சிறிதுல ரொம்ப நேரம் ஆகணும். ரொம்ப நேரம் ஆகணுமா? ரொம்ப நேரம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? என்ன செய்ய வேண்டும்? வழக்கை தொடுக்க வேண்டும். வழக்கா? மான் குட்டி வந்து விட்டதுன்ற வழக்கு. அந்த வழக்கா? வழக்கு என்ற உடனே நான் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டுமோ என்று நினைத்து விட்டேன். நீதிபதியை தாங்கள் தானே இங்கு. அதனால வழக்கையும் தாங்களே ஆடி அதற்கான நீதியையும் தாங்களே கொடுத்து சரி நீதி நிலைநாட்டி நீதிமணி என்கின்ற சிறப்பு பட்டத்தை தாங்கள் பெற வேண்டும். அப்படியா? முயற்சி செய்கிறேன். ஆக தாங்கள் திருமணத்துக்கு வருவீர்களா? பாட்டு என பாமாலையோடு திருமணத்துக்குரிய பூமாலை கொண்டு இந்த அடியன் வருகின்றேன் முருகா. பாமாலை பாடி பூ மலர்ந்தங்களுக்கு என்னிடம் மட்டுமல்லாது இந்த உலகம் போன்ற வளவிற்கு புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது. நான் முன்பதாக சென்று திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை கவனித்துக் கொண்டு தாங்களோ பிறகு வாருங்கள். சென்று வருகிறேன். தெரியும் முருகா, சென்று வாருங்கள். என்று வெற்றி உங்களுக்கு.